என்னால் தேனோஸ் மாதிரி டிஸ்இன்டெகிரேட்டும் ஆக முடியும். என்னால் சடனாக வெனமாக கூட மாற முடியும். டெர்மினேட்டரில் வர ரோபோட் நான் பேச பேச என்னோட உடம்புல ஃபயர் வந்தா, சடனா ஃப்ரீஸ் ஆனா, ஐ கேன் பி எ ஏஞ்சல் வித் விங்ஸ். இது எல்லாமே பாசிபிள் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஏஐ. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஏஐ பற்றி மட்டும் பார்க்க போகிறதில்ல, ஏஜிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், ஏஐ எப்படி எவால்வ் ஆச்சு, ஏஐயோட ரெவல்யூஷன் அப்கமிங் 30 இயர்ஸில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ பற்றின ஒரு கிளியர் கட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என்னோட நேம் பண்ணும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பார்ட் டைமாக நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சேனல் உங்கள் டேஸ்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். AI is the biggest technical thing ever in my lifetime. It is going to eliminate a lot of current jobs. That's true. We can make much better ones. It can be very harmful if deployed wrongly. Concerns about the technology range from mass unemployment to weapons systems that independently decide who they should kill. People see like robots going down the street killing people, like they don't know how to react. It's smarter than us, right? There's no way we're going to prevent it getting rid of us if it wants to. ஃபர்ஸ்ட், ஏஐனா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு இதான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த குழந்தை புரிஞ்சுக்கும், செகண்ட் டைம் அந்த குழந்தையே இதான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சேம் அதான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ. நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அதை அப்படியே கற்றுக்கிட்டு அதை சொல்லும், அதை அப்படியே பண்ணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது மனுஷனை மாதிரி ஒரு மிஷினுக்கு அதை யோசித்து டிசிஷன் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுற ஒரு இதாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பிரெயினில் நடக்கிற ரீசனிங், லேர்னிங், ப்ராப்ளம் சால்விங், லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி இருக்க பசில்ஸ்க்கான சேம் இதை மிஷினில் நம்ம ரெப்ளிகேட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்மளோட லைஃப்பில் ஏஐ யூஸ் பண்ணி ரொபோட்டிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ், செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ், இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏஐ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏஐ தான் ஒரு மிஷினுக்கு பிரெயின் மாதிரி. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, இட்ஸ் ஆல்ரெடி இன்டெகிரேட்டட் டெய்லி பார்ட் ஆஃப் அவர் டெய்லி லைஃப். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் டெக்னாலஜியில் இதோட சப் டெக்னாலஜி எக்கச்சக்கமாக இருக்குது. ஏஐனா எல்லா பேரும் ChatGPT மாதிரி ஒரு ஆப்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். ChatGPT அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐ கிரியேட் பண்ண ஒரு டைப் ஆஃப் ஏஐ. இட்ஸ் கால்ட் ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட் ஆர் கமாண்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி அதோட டேட்டா செட்லேருந்து எடுக்கிற ஆன்சர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ. லைக் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம்ல அந்த மாதிரி. அது கொடுக்குற ரிசல்ட் டெக்ஸ்ட்டாகவும் இருக்கலாம், இமேஜாகவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம், ஏன் ஆடியோவாக கூட இருக்கலாம். ChatGPTயை தாண்டி ஏஐயில் நிறையா விஷயம் இருக்குது. ஏஐ 2 விஷயங்களால் பாசிபிள் ஆகுது. ஒன்று மிஷின் லேர்னிங், இன்னொன்று டீப் லேர்னிங். ஏஐ நம்ம கொடுக்குற டேட்டாலேருந்து தான் எல்லாமே கற்றுக்குது. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது இன்டெலிஜென்ஸ் ஆகிறாங்களோ, சேம் அதே மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸை ஏஐ சால்வ் பண்ணும்போது அது ரொம்பவும் இன்டெலிஜென்ஸ் ஆகுது. இட் லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பீரியன்சஸ், ஆல்சோ நோன் ஆஸ் அ ட்ரைனிங் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1000s கணக்கான கேட்டோட இமேஜ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கேட்டோட கண் எப்படி இருக்குது, அதோட மூக்கு எப்படி இருக்குது, அதோட மீசை எப்படி இருக்குது, அதோட தாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேட் இமேஜை காமிச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் அ கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது ரெகக்னைஸ் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் லேர்னிங். இந்த மிஷின் லேர்னிங்கோட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங். இந்த டீப் லேர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டெக்னாலஜி தான் நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த டீப் லேர்னிங் ரொம்பவே பவர்ஃபுல்லாக மாறுது. ஹியூமன் பிரெயினில் இருக்க நியூரல் பேட்டர்னை இன்ஸ்பயர் பண்ணி எழுதுனா வந்து பார்த்திங்கன்னா நியூரல் நெட்வொர்க்ஸ். நம்மளோட பிரெயினில் எப்படி நியூரான்ஸ் இன்டர் கனெக்டட் ஆகி
ஃபாஸ்ட்டாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமோ சேம் அதே மாதிரி டெக்னாலஜியில் இந்த நியூரல் நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். இதில் தான் டீப் லேர்னிங், இதில் பெர்செப்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெர்செப்ட்ரான் தான் சிக்னலை எடுத்து இன்னொரு லேயருக்கு பாஸ் பண்ணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸை ஐடென்டிஃபை பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டேட்டா போகுது, பேட்டர்ன்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, அதோட அவுட்புட் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுது. ஏஐயில் இந்த ஃபங்க்ஷனை மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக கோட் பண்ணியிருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் சிம்பிள் ஃபங்க்ஷன் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். இந்த வேர்ட் ஆஃப் டீப் ஏன் அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸில் டீப்பாக ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா டீப் அப்படிங்கிற வேர்டை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க டீப் லேர்னிங்காக. மிஷின் லேர்னிங்க்கு எக்ஸாம்பிள் எக்கச்சக்கமாக சொல்லலாம். அதில் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த படம் கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் லேர்னிங் தான். அதே சேம் இந்த டீப் லேர்னிங் எங்கே நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுது அப்படின்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், அதுக்கப்புறம் ஃபேஷியல் ரெகக்னேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபோனில் ஃபேஷியல் ரெகக்னேஷன் ஆகுதுல, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி தான் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்புட்டை நம்ம ஆடியோவாக கொடுக்கலாம், வீடியோ கொடுக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டாக கூட கொடுக்கலாம். இது எப்படி புரிஞ்சிக்க வைக்கிறது? இதில் தான் கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற ஒரு மேஜிக் உள்ள வருது. கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு. கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிறது சிஸ்டம்க்கு ஹியூமன் மாதிரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு மிஷினுக்கு கண்ணு கொடுக்குற மாதிரி. இது மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் நியூரல் நெட்வொர்க்ஸ் கொடுக்குற டேட்டாஸை அனலைஸ் பண்ணி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ சிஸ்டம் பார்க்க, ரெகக்னைஸ் பண்ண, டெசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்லாம் ஏதாச்சும் ரோட்டில் போச்சு அப்படின்னா அதில் இருக்க மேப்ஸ், அதுக்கப்புறம் அதில் இருக்க பேட்டர்ன்ஸ், அதில் இருக்க சைட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் ரெகக்னைஸ் பண்ணோம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஃபோன்லேயே நம்ம ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி மொபைலை அன்லாக் பண்ணும்போது நம்ம ஃபேஸை காமிக்கும்போது நம்மளோட மூக்கு, நம்மளோட காது, நம்மளோட வாய், நம்மளோட ஜாலைன் எல்லாத்தையுமே பேட்டர்ன்ஸை அனலைஸ் பண்ணி மொபைலை அன்லாக் பண்ணோம். இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் விஷன் தான் ஒர்க் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கிளீனிங் ரோபோட்ஸ். நிறைய வீட்டிலலாம் பார்த்துருப்பீங்க, கிளீனிங் ரோபோட்ஸ் வச்சுருப்பாங்க. அமேசானில் இருக்க எல்லாத்துலேயுமே பர்ச்சேஸ் பண்ணி, நான் பர்ச்சேஸ்லாம் பண்ணல, யூடியூப் வந்து நான் பார்த்துருக்கேன், வீடியோஸில் வந்து நிறையா க்ளீனிங் ரோபோட்ஸ் வந்துருக்கும். அந்த ரோபோட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணும். எப்படி க்ளீன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணோம், மேப்பிங் பண்ணோம், எந்தெந்த அப்டக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். இதுக்கும் யூஸ் ஆகிறதா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன். அந்த ஒரு பாத் பிளானிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டீப் லேர்னிங் மூலமாக தான் நடக்குது. இந்த ஒரு மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், கம்ப்யூட்டர் விஷன் இந்த எல்லாத்தையுமே இன்டெகிரேட் பண்ணி ஹியூமன் பிரெயினுக்கு ஈக்குவலாக ஒரு சிஸ்டமை இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்படி ரியாலிட்டி என்ன அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எல்லா பக்கமே ஏஐ வந்துருச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறத ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுலேருந்து நம்ம மொபைலுக்கு அன்வான்டாக யாராச்சும் கால் பண்ணாங்க அப்படின்னா அதை ரெகக்னைஸ் பண்ணி கட் பண்ணி விடுற வரைக்கும் இந்த ஏஐ நம்மளோட லைஃப்பில் ரொம்பவே இன்டெகிரேட் ஆகிருக்கு. ஏஐ எல்லா பேர்த்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த ஒரு ஏஐ எங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏஐ நமக்கு புதுசு கிடையாது. அந்த ஒரு காலத்திலே கடவுள் மனுஷனுக்கு விட அதிகமான ஒரு சக்தி இருக்குது, நிறையா மிஷின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் 20th சென்ச்சுரியில் தான் ஏஐ ஒரு ஃபீல்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு உருவத்தையே எடுத்துச்சு. 1950 பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன் ஆலன் டியூரிங் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, கேன் மிஷின் திங்க் லைக் எ ஹியூமன் அப்படின்னு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா த டியூரிங் டெஸ்ட். அவரோட பேரையே அந்த டெஸ்ட்டுக்கு வச்சுட்டாங்க. அந்த ஒரு டெஸ்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் ஒரு மிஷின் கிட்ட கொஸ்டின் கேட்கும்போது அந்த மிஷின் ரிப்ளை பண்ணி அந்த மிஷின் தான் ரிப்ளை பண்ணிச்சு நமக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு டெஸ்ட் பாஸ். 1956 தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்மையே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ அப்படிங்கிற ஒரு ஃபீல்டே உருவாச்சு. AI is the biggest technical thing ever in my lifetime. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐயோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. இன்னும் ஏஐ பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, ஓகே, ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன ஒரு வீடியோவை நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திருப்பி வந்து நான் மீட் பண்ணேன். See you until then, பானுபாய்.